ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே பொன்னியுமே பயங்கரமாக கூவி கூவி இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போவுமே வந்து மக்கள்லாம் பரவாயில்ல, இவங்க ஸ்டாலில் எல்லா துணியுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து அவங்களுமே இங்கே சக்தியோட பொட்டிக்கில் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பிரீத்தியுமே சும்மா நின்று பொன்னியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பொன்னியுமே வந்து பிரீத்தி அங்கே பாருங்க வர கஸ்டமருக்கு அதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்திக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தோன்னா பிரீத்தியுமே கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. இவெல்லாம் எனக்கு ஆர்டர் போடுற நிலைமை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்ததுனால இந்த பக்கம் வந்து பயங்கரமா துணி சேல் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனா அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு துணி சேல் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பொன்னியோட குரல்னால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா ஸ்டால்ல இருக்க துணி எல்லாத்தையுமே சேல் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் துணி எல்லாம் சேல் ஆனதுக்கு அப்புறம் இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி. அதுக்கப்புறம் இங்க சந்திரசேகரும் ஜெயாவும் வந்துட்டு பரவாயில்ல பண்ணி உனக்கு இருக்க திறமைக்கு நீ பயங்கரமா இங்க இருக்கிற துணியெல்லாம் சேல் பண்ணிட்ட. இவங்க எல்லாத்தையுமே சேல் பண்ணாங்க தான், பட் இருந்தாலும் நீ இந்த மாதிரி மக்களை கூப்பிட்டதுனால தான் இங்க நிறைய கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியை ஜெயாவும் சந்திரசேகர் சேர்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சக்தியுமே வந்து என்னப்பா பொன்னியை மட்டும் பாராட்டிட்டு இருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, நான் மட்டும் டிராயிங் வரைஞ்சு கொடுக்கலன்னா இந்த மாதிரி வந்து கஸ்டமர் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட சக்தியுமே கூட இருந்துக்கிட்டு டே அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியுமே எப்பவும் போல மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கும் பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கு. அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு பரவாயில்ல பொன்னி, நீ இந்த பேர் கூப்பிட்டதுனால இன்னைக்கு நம்ம கிட்ட பயங்கரமான துணி சேல் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனா நானுமே இந்த அளவுக்கு சேல் ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கஸ்டமர் யாரும் வராததை பார்த்துட்டு நானுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னடா இது இந்த மாதிரி தேவையில்லாம இங்க வந்து பொட்டிக் போட்டோம், இந்த மாதிரி ஸ்டாலத்தை பேசாம க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மனசுக்குள்ள யோசிச்சேன். ஆனா நீ கடைசி நேரத்துல இங்க இருக்கிற மொத்த கூட்டத்தையுமே நம்ம ஸ்டாலுக்கு இழுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியை பத்தி எல்லாருமே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கார்த்திகே இருந்துகிட்டு இருங்க இருங்க எங்க கிளம்புறீங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாடணும், அதுக்குள்ள நீங்க பாத்தீங்களா ரூமுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாலுக்கு வந்து நிறைய கஸ்டமரையுமே உட்கார வச்சு அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே உட்கார வச்சு அவருமே கேம் ஆட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் இப்போ நம்ம ஒரு புது கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோட முக்கியமான கான்செப்டே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே பொன்னியின் சக்தி ஒன்று சேர்க்கறதுக்காக இவர் ஒரு பயங்கர திட்டத்தோட அந்த பிளானுமே ரெடி பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமே சேர போட்டு நிறைய பேரை உட்கார வச்சு இந்த கேமில் வந்து முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இது பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கான கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒய்ஃபோட கையை பார்த்து இது அவங்களோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமு. சொல்லப்போனால் இங்கே நம்ம பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போயிடணும். அங்கே ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அவங்களோட கையை மட்டும் தான் இந்த பக்கம் நீட்டுவாங்க. அந்த கையை பார்த்து இது வந்து இவங்களோட கை தான், இது இவங்களோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இங்கே இருக்கிற ஹஸ்பண்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்குமே பயங்கர வேடிக்கையாக பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அங்கே இருக்கிற மக்களுமே வந்து பரவாயில்லையே இது புது விதமான கேமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துக்கிட்டு இவனுக்கு வேற வேலையே கிடையாது போல இருக்கு, இதுதான் பொழப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரசேகரமே கார்த்தியை பார்த்து கண்ணடிக்கிறாரு. அந்த விஷயத்த கரெக்டா இந்த பக்கம் பிரீத்தியுமே கவனிச்சிடறாங்க. கவனிச்சுட்டு தன்னோட மனசுலயுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் கிட்டத்தட்ட இந்த பக்கம் பொன்னியும் சக்தியும் ஒன்று சேர்க்கறதுக்காக பயங்கரமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படியாவது நம்ம வந்து கார்த்திகை மட்டும் தடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சந்திரசேகர் அவராகவே அமைதியாயிருவாரு. கார்த்திகை தடுக்கிறதுக்கு உண்டான வழியை தான் நம்ம இனிமேல் யோசிக்கணும், பொன்னியை கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே இங்க கார்த்திகை தடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கார்த்திகுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு 5 பெண்களை செலக்ட் பண்றேன், அந்த 5 பெண்கள் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே கிளம்பி இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பவானி ஜெயா அது மட்டும் இல்லாம இங்க பொன்னி மறுபடியும் வந்து ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 2 பேருமே பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் அவங்க இல்லாம போய் தயாரா இருக்க நிலைமையில இங்க பாருங்க ஒவ்வொருத்தரா வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். இந்த கையை பார்த்தே நீங்க இது யாரோட கை அப்படிங்கறத நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃபோட கையை நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க சரியா கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்க ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திக்கு ஈகோ வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த பண்றாங்க. இந்த விஷயத்தோட முதல் படியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பக்கம் வந்து சுந்தர கூப்பிடுறாங்க. சுந்தரமே வந்து டே வேற யாரையா கூப்பிடியா, எடுத்தவொடனே என்ன கூப்பிடுற பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதெல்லாம் கிடையாது, ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணா பண்ணதான், எந்திரிச்சு வாங்க சுந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொடனே சுந்தரமே கொஞ்சம் பதட்டம் அடைகிறாரு. அந்த நேரம் இங்க கார்த்திகமா அவரை டீஸ் பண்ற மாதிரி எங்க அவ்வளவு பெரிய கம்பெனியை கட்டி காப்பாத்துறீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்கு, உங்க ஒய்ஃபோட கை உங்களுக்கு தெரியாதா, வாங்கங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் சுந்தரமே வேற வழி இல்லாம எந்திரிச்சு போயிட்டு அங்க இருக்கிற 5 கைகளையுமே பாக்குறாங்க. சொல்லப்போனா அந்த பக்கம் பவானி கையை பாக்குறாங்க. பவானி கையை பார்த்தோன்னா அவருக்குமே அடையாளம் தெரியல. சொல்லப்போனா பயங்கர குழப்பத்துல வேற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட கையை பார்த்து எனக்கு என்னமோ இதுதான் பவானி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அந்த பக்கம் அந்த கைக்கு சொந்தக்காரங்க யாருமா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்லப்போனா இங்க ஸ்டேஜ்ல இருந்து போனவங்க தான் அங்க இருந்து வெளியில வராங்க. இதை பார்த்த உடனே சுந்தர் நீங்க இருக்கிறதுல பயங்கரமான வேஸ்ட், சொல்லப்போனா உங்க ஒய்ஃபோட கையை உங்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பார்த்து
பார்த்து ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுந்தரமே இல்லடா எனக்கு சரியா கவனிக்க முடியல, சொல்லப்போனா எனக்கு என்னமோ இதுதான் பவானி கையா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் சரி வேற வழி இல்லாம கார்த்திக்கும் வந்து சரி இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன் கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் சுந்தரமே கரெக்டா பவானியோட கையை காட்டுறாரு. அதுக்கப்புறம் பவானியுமே வெளியில கூப்பிடும்போது பவானியுமே பயங்கர கோபத்தோட இந்த பக்கம் சுந்தர பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் சுந்தரமே இருந்துகிட்டு ஒன்னும் இல்லம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, ஆனா நான் ஃபர்ஸ்டே உன் கையை கண்டுபிடிச்சிட்டேன், பட் இருந்தாலும் நான் தான் சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்கள டீஸ் பண்ற மாதிரி இவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா இது தெளிவா கண்டுபிடிச்ச கார்த்திக்குமே இருந்துகிட்டு சரி சரி நீங்க விளையாண்டதெல்லாம் போதும், சரி பவானி நீ மறுபடியும் பின்னாடி போ, நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே அங்க இருந்து அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சந்திரசேகரை கூப்பிடுறாங்க. சந்திரசேகரை கூப்பிட்டு அடுத்து இந்த மாதிரி கையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அவருமே வந்து டைரக்டா எதை பத்தியுமே யோசிக்காம ஜெயாவோட கை கிட்ட போயிட்டு இதுதான் வந்து என்னோட ஒய்ஃபோட கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கேட்ட கார்த்திக்குமே இருந்துட்டு என்ன சந்திரா போன ஒண்ணு கண்டுபிடிச்சிட்ட, நீ நல்லா தேடி கண்டுபிடி, நீ இந்த மாதிரி சுந்தர மாதிரி தோத்து போயிடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க சந்திரசேகரமே இருந்துட்டு இது கண்டிப்பா ஜெயாவோட கை தான், நீ வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்த்திகுமே ரொம்ப கான்பிடென்ட்டோட அந்த கைக்கு சொந்தக்காரங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ ஜெயா தான் வராங்க. ஜெயாவை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல சந்திரா, நீ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கியே, உன்னோட ஒய்ஃபை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, உங்களை பார்க்கும் போது உண்மையான கப்பல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவையும் சந்திரசேகரையும் பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்கு மேல வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சக்தியை கூப்பிடுறாரு. சக்தியுமே இங்க எந்திரிச்சு வந்துட்டு பொன்னியோட கை எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. என்னடா இது பொன்னியோட கை மாதிரி சின்ன கையா இருக்கு, இது எந்த கையா இருக்கும் பொன்னியோடது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்லப்போனா இது வரைக்கும் அவருமே பொன்னியை டச் பண்ணதே கிடையாது, அவங்கள தூக்குறதுக்காக மட்டும் தான் டச் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பொன்னியோட கையை நான் இது வரைக்கும் நான் சென்ஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் அச்சா இவங்கிட்ட தோத்துறக்கூடாது, இவங்கிட்ட தோத்துட்டோன்னா என்ன ஒரு வழி ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த பக்கம் வந்து பயந்து போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நான் இந்த கையை டச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, கையை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், உன்னை வந்து டச் பண்ணி பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது, அதுல நிறைய பேரோட கை இருக்கு, தெளிவா பார்த்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சக்தியுமே கடவுளை கும்பிட்டுட்டு அப்பா இதுதான் பொன்னியோட கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கையையுமே சூஸ் பண்றாங்க. அந்த கைக்கு சொந்தக்காரங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க டைரக்டா அங்க இருந்து பொன்னி வராங்க. பொன்னியை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்தி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பரவாயில்ல நான் நினைச்சது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க கார்த்திக்குமே வந்து பரவாயில்ல சக்தி, உனக்கு கூட பொன்னியோட கையை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கியே, நீ கூட நல்ல கப்பல் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப பொன்னிக்குமே பயங்கரமான சந்தோஷம், பரவாயில்ல சக்தி நம்மளோட கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே நம்மள நோட் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட மனசுல நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வந்து பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்க விஷயம், அது மட்டும் இல்லாம இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே வந்து பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொன்னி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டியது, சொல்லப்போனா இந்த பொன்னி எல்லாத்தையுமே கெடுத்து என்னோட வாழ்க்கையை பறிச்சு இப்ப என் சக்தியும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கடைசியில அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா இந்த பக்கம் வந்து சந்திரசேகரமே வந்து எப்பவும் போல பிரீத்தியை பாக்குற மாதிரி பாக்குறாரு. அப்ப பிரீத்தியோட முகத்துல ஒரு பயங்கரமான கோபம் தெரியுது. எதுக்காக பிரீத்தி கோவப்பட்டு இருக்காங்க, யாரை பார்த்து கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பாக்குற இடத்த அவருமே பாக்குறாரு. சொல்லப்போனா இந்த பக்கம் சக்தியும் பொண்ணியும் சந்தோஷப்பட்டு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்து பிரீத்தி இந்த பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சந்திரசேகரோட மைண்ட்ல ஒரு பயங்கரமான பெல் அடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு என்னமோ இந்த வீட்டுல சக்தியும் பொண்ணு இன்னும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு ஒருவேளை பிரீத்தி காரணமா இருப்பாளோ, எனக்கு என்ன அவ பாக்குற விஷயமே சரியில்லையே, அவ பாக்குற டோனே வந்து வேற மாதிரி இருக்கு, அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப கோபத்தோட பாக்குற மாதிரி இருக்கு, ஒருவேளை இன்னுமே வந்து சக்தியை தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப கோபத்தோட பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரீத்தியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க யதார்த்தமா சந்திராவை பார்த்த கார்த்தியுமே வந்து எதுக்காக சந்திரா பிரீத்தியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யதார்த்தமா பிரீத்தியை திரும்பி பாக்குறாங்க. பிரீத்தியுமே ரொம்ப கோபத்தோட பொண்ணியை பார்த்து முறைக்கிறது அவங்களுக்குமே தெரியுது. உடனே அவருமே வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல கார்த்தி தன்னை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே பிரீத்தி உடனே சடனா வந்து தங்களோட மூஞ்சோட முகபாவத்தை மாத்திடுறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க கார்த்திக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட்டா இருக்கு, இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா கொடைக்கானல் விட்டு போறதுக்குள்ள பிரீத்தியோட முகத்திரையை கிழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவோட இருக்காரு. சொல்லப்போனா இங்க சந்திரசேகரும் கார்த்திக்கும் நினைக்கிற மாதிரி பிரீத்தியோட எண்ணத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரீத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உண்டான வழிகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பொன்னிக்கு ஒரு நல்ல காலம் வந்து அது நடந்தா நல்லா இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம் பொன்னியுமே கொஞ்சம் போல்டா இருந்தா நல்லா இருக்கும். சொல்லப்போனா பொன்னியோட கேரக்டரை இன்னுமே இந்த எபிசோடு ஃபுல்லாவே வந்து ரொம்ப சாஃப்டாவே காட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 எபிசோடு மட்டும் தான் பொன்னி கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பொன்னியுமே இங்க பிரீத்திக்கு எதிராக கொஞ்சம் கொடூரமா மாறுற மாதிரி இல்ல கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பிரீத்தியோட தப்ப கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லப்போனா அதே மாதிரி மாறினா இன்னுமே இந்த எபிசோட் பயங்கரமா போயிட்டு இருக்கும். அதனால அதே நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அந்த கருத்துக்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், see you. இன்னொரு வேறலான வீடியோல மீட் பண்ணலாம்.